ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹோட்டலில் மிஞ்சிய சுவையில் பூரி கிழங்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 குட்டி தக்காளி, 4 to 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வேக வச்சு உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் 4 to 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அரை ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், அதில் கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேப்பில் வேக வச்ச உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இப்போது கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு நல்லாவே வெங்காயம். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் சிக்கன் கிரேவி மசாலா, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 சிட்டிகை அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா அடடடடா சுவையான நமக்கு பூரி குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் மல்லித்தழை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், ஹோட்டலில் மிஞ்சின சுவையில் நம்ம சுவையான ஒரு பூரி குருமா செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.